அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாடினார் பாரதி. ஆனால் இன்று ஓடி கூடி விளையாடுவது பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் முடிகிறது. காலையில் படிப்பு, மாலையில் விளையாட்டு என்று விளையாட்டின் மகத்துவத்தை பற்றி பாரதி கூறினார். இன்றுள்ள சிறுவர்கள் பல காரணங்களினால் 4 சுவர்களுக்குள் முடங்கியுள்ளனர். இதனால் உடல் உழைப்பு குறைந்தும் ஆரோக்கியமும் குறைகிறது. விளையாட்டுகள் வீட்டில் விளையாடுவது, வீட்டிற்கு வெளியே விளையாடுவது என 2 பிரிவாக உள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான ஆடுபுலி ஆட்டம், உரியடி, வழுக்கு மரம், சிலம்பாட்டம், பச்சை குதிரை, வண்டி பந்தயம், பல்லாங்குழி, தாயம், சில்லுக்கோடு, கும்மி, பாண்டி, கண்ணாமூச்சி, பூப்பறிக்க வருகிறோம், கிச்சு கிச்சு தாம்பலம், நொண்டி, ஜல்லிக்கட்டு போன்ற விளையாட்டுகள் சிறுவர் சிறுமியர்கள் இளைஞர்களால் விளையாடப்பட்டன. சிறியதும் பெரியதுமான குச்சிகளை வைத்துக்கொண்டு கிட்டிப்புள் விளையாடுவது சுவாரஸ்யமான நாட்டுப்புற விளையாட்டுகளுள் ஒன்று. சிறுவர்களின் உலகத்தை தற்போது கார்ட்டூன் சேனல்களும் வீடியோ விளையாட்டுகளும் ஆக்கிரமித்து கொண்டுள்ளன. இது போன்ற நாட்டுப்புற விளையாட்டுகளை புத்தகங்களில் தான் படிக்க முடிகிறது. விளையாட்டு பருவம் என்றாலே அது குழந்தை பருவம்தான். அன்று குழந்தைகளுக்கான விளையாட்டுகளும் ஏராளம். வீடும் வீதியும் பொட்டலும் ஊர் மந்தையும் தான் குழந்தைகளின் விளையாட்டு களங்கள். தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கு எழுதப்படாத விதிமுறைகள் உண்டு. இன்று டாஸ் போட்டு விளையாட்டை தொடங்குவது போன்று கிராமிய விளையாட்டுகளில் ஆளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு முறை வைத்திருந்தார்கள். சாட்பூட் 3, காயா பழமா, ஒத்தையா ரெட்டையா என வாய்மொழிகளை கூறும் வழக்கம். இதில் ஏதாவது ஒன்றை பாடி இறுதி வரை யார் மீது முடிகிறதோ அவர் ஆட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது விதி. புத்தியை கூர்பட வைக்கும் தாயம். இந்த விளையாட்டில் நேரம் போவதே தெரியாது. 4 முதல் 8 பேர் சேர்ந்து விளையாடலாம். மெல்ல அழிந்து வரும் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. பார்வையை கூர்மையாக்கும் கோலிக்குண்டு. இதை விளையாடுவதால் கை விரல்கள் வலுப்பெறும், மனதை ஒருநிலைப்படுத்தும். அடிக்கடி உட்கார்ந்து மற்றும் எழுந்து நிற்பதன் மூலம் உடலுக்கு பயிற்சி கிடைக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக்கும் நொண்டி. ஒற்றை காலை தூக்கி கொண்டு நொண்டி அடித்தபடி விளையாட வேண்டும். இதனால் மன அழுத்தம் குறையும், உடல் பருமன், கை மற்றும் கால் வலி குறையும். பச்சை குதிரை விளையாட்டின் மூலம் வந்ததுதான் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போட்டி. உடலுக்கு உறுதியும் கவனிப்பு திறனையும் கொடுக்கும் கில்லி. இது போன்ற விளையாட்டுகள் மனம் மற்றும் உடலுக்கு உற்சாகம் தரும். நம் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி வருங்கால தலைமுறைகள் தெரிந்து கொண்டு மீண்டும் விளையாட நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்.